பாட போறோம், டான்ஸ் ஒன்று ஆட போறோம். வெல்கம் டு சிபிசி தம்பி. பாட்டு ஒன்று பாட போறோம், டான்ஸ் ஒன்று ஆட போறோம். வெல்கம் டு சிபிசி தங்கை. பாட்டு ஒன்று கேட்டு போட்டு எனர்ஜியா தான் ஆட்டுவோம். வசனத்தை சொல்ல சொன்னா போட்டி தானே போடுவோம். பாட்டு ஒன்று கேட்டு போட்டு எனர்ஜியா தான் ஆடுவோம். வசனத்தை சொல்ல சொன்னா போட்டி தானே போடுவோம். வெல்கம் டு சிபிசி தம்பி. வெல்கம் டு சிபிசி தங்கை. வெல்கம் டு சிபிசி தம்பி. வாங்க தம்பி. வெல்கம் டு சிபிசி தங்கை. வாங்க வாங்க. மார்னிங் ஸ்டார விட ரொம்ப பிரைட்டானவர். சாமுவேல் ஆலய பணிகளை செய்து கொண்டிருக்கிறான். அன்று இரவு சாமுவேலே, சாமுவேலே, சொல்லு சாமுவேலே, நான் கூப்பிடவில்லை, போய் படுத்துக்கொள். சாமுவேலே, சொல்லு சாமுவேலே, நான் கூப்பிடவில்லை சாமுவேலே, போய் படுத்துக்கொள். சாமுவேலே,
கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல். சாமுவேலே, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேலே, ஏலியின் குமாரர்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். எனவே நான் அவர்களை தண்டிக்கப் போகிறேன். அடுத்த நாள் காலையில் சாமுவேலே, சாமுவேலே, இங்கு வா. கர்த்தர் இரவு உன்னிடம் என்ன பேசினார்? உங்கள் குமாரன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறார். குமாரனை தண்டிக்க போகிறார். கர்த்தர் செய்வதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவருடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. மேக்கப் உன் லைஃப் ஆகாது. சிக்ஸ் பேக்கு செட்டப் மேக்கப் உன் லைஃப் ஆகாது. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. கண்டபடி வாழ்க்கை வாழாத, அதில் நிரந்தரமான ஜாலி இல்ல. உலக வாழ்க்கை கன்ஃபார்ம் இல்ல, அதில் நிம்மதி சந்தோஷம் என்றும் இல்ல. இயேசுவிடம் நீ வந்து விடு, ஓ ஹார்ட்ட அவரிடம் தந்து விடு. இயேசுவிடம் நீ வந்து விடு, ஓ ஹார்ட்ட அவரிடம் தந்து விடு. ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. உன்னை ஏற்றுக்கொள்வாரே, பரலோகம் சேர்ப்பாரே. ராபப்பா ரீபப்பா ஒரபப்பா ஒரிபாபா. கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு டாபிக் என்னது?
கீழ்ப்படிதல் உள்ள தலைவர்கள். அப்போ நான் சொல்றதை கீழ்படுத்தா சரி. இல்லக்கா எஸ்னா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன், நோனா இப்படிதான் பண்ணுவேன்னா நீ டிஸ்குவாலிஃபை, அவுட். இப்போ நான் சொல்றேன் எஸ்னா நீ எப்படி பண்ணணும், பவித்ராக்கா பண்ற மாதிரி ஆப்போசிட்ல பண்ணணும். நோனா இப்படி பண்ணணும். இதுதான் உன் கேம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்ன்றத அக்கா உனக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, டீச்சர்ஸ் வந்து இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு 2 பேர் மட்டும் இந்த சைடு வந்துருங்க. இப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க தெரியுமா? எழுந்து நிக்க போறீங்க. ஆனா இப்போ இல்ல, நான் சொல்லும் பொழுது எழுந்து நிக்க போறீங்க. நான் வந்து எஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னா நீங்க எப்படி தலையாட்டணும் அப்படின்னா பிரின்சக்கா காட்டுறாங்கல்ல, நோ அப்படி தலையாட்டணும். நான் வந்து நோன்னு சொன்னேன்னா நீங்க எப்படி தலையாட்டணும் அப்படின்னா ஆப்போசிட்டா தலையாட்டணும். இதான் வந்து எங்களோட ரூல்ஸ். ஓகேவா? டீச்சர்ஸ்லாம் எதுக்கு தெரியுமா நிற்கிறாங்க? உங்களை வாட்ச் பண்ண போறாங்க. நீங்க வந்து உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கீங்களா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கீங்களான்னு பார்க்கணும். எஸ் கரெக்டாக தலையாட்டுறாங்க பாருங்க டீச்சர்ஸ். உங்களுக்கு முன்னாடி இருக்க பிள்ளைங்க தப்பா பண்ணா உட்கார வச்சுக்கோங்க. உங்க ரோட்டு நீங்க தான் இன்சார்ஜ். அக்கா கரெக்டாக பண்றாங்களா? எழுதக்கா வந்து கேர்ள்ஸ் டீம் லீடர். ஓகேவா? கேப்டன் அக்கா வந்து பாய்ஸ் டீம் லீடர். ஓகேவா? அக்காங்களை வின் பண்ண வைக்கிறீங்களா பார்க்கலாம். ஓகே, நோ நோ, எஸ் எஸ் எஸ். யாருமே அவுட் ஆகவே இல்லையா? தெரிஞ்சு போச்சு டீச்சர். ஆமா, இது தலையாட்டவங்களா அவுட். உட்காருங்க. எஸ் நோ எஸ் ஆன்சர். கையை தூக்கணும். அவங்க உட்காருங்க. நீங்க ஹார்ட் பண்ணி உட்காருங்க. உனக்கே உன்னை பத்தி தெரியல, நீ தான் பவரான லீடரு. பைபிள் சொல்லும்படி நடந்தா நீ தான் ஸ்பெஷலான லீடரு. உனக்கே உன்னை பத்தி தெரியல, நீ தான் பவரான லீடரு. பைபிள் சொல்லும்படி நடந்தா நீ தான் ஸ்பெஷலான லீடரு. தலைவன் ஆகணுமா, லீடர் ஆகணுமா, பைபிள் தான் உனக்கு எல்லாமே. தலைவன் ஆகணுமா, லீடர் ஆகணுமா, பைபிள் தான் உனக்கு எல்லாமே. நாள போல நீயும் ஜெபிக்கணும், சமூகல போல நீயும் கீழ்ப்படியணும். மரியாதை போல நன்றி சொல்லணும், இவங்கள போல நீயும் மாறணும். அண்ணால போல நீயும் ஜெபிக்கணும், சமூகல போல நீயும் கீழ்ப்படியணும். மரியாதை போல நன்றி சொல்லணும், இவங்கள போல நீயும் மாறணும். தலைவன் ஆகணுமா, லீடர் ஆகணுமா, பைபிள் தான் உனக்கு எல்லாமே. எனக்கே என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, நான் தான் பவரான லீடரு. பைபிள் சொல்லும்படி நடக்கிறேன், நான் தான் ஸ்பெஷலான லீடரு.